இலங்கையில் சிக்கிய பெருந்தொகை வெளிநாட்டவர்கள் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். இணையவழி நிதி மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் சிலாபம் அம்பகதவில பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த 147 வெளிநாட்டு பிரஜைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 129 சீன ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களுடன் வியட்நாமை சேர்ந்த 10 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள், தாய்வான் 1 பெண் மற்றும் ஒரு மலேசிய பிரஜையும் அடங்குவதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்களிடமிருந்து 99 கணினிகள், 26 மடிக்கணினிகள் மற்றும் 370 நவீன ரக கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். இவை அனைத்தும் குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறைத்த வெளிநாட்டவர்கள் சுமார் 1 மாதத்திற்கு முன்பே அம்பகதவில பகுதியில் உள்ள இந்த விடுதிக்கு வந்து தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவர்களின் நடமாட்டம் குறித்து போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இவர்கள் விடுதிக்குள்ளேயே முடங்கியிருந்து சர்வதேச ரீதியிலான கணினி மோசடிகள் அல்லது நிதி மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது கைது செய்யப்பட்ட அனைவரும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தடுத்து வைக்கப்பட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர்.